வணக்கம் நண்பர்களே. சிந்துவெளி நாகரிகம் பற்றி நம்மளுக்கு பள்ளிப்பாட புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு வரலாறு, 9ஆம் வகுப்பு வரலாறு, 11ஆம் வகுப்பு வரலாறு, 11ஆம் வகுப்பு எத்திக்ஸ், அதாவது அறவியலில் மொத்தம் 4 வகுப்புகளில் 4 பாடங்களில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ முதல்ல சிந்துவெளி நாகரிகம் பற்றி பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் பார்ப்போம். முதலில் 6ஆம் வகுப்பு சிந்துவெளி நாகரிகம். 6ஆம் வகுப்பு சிந்துவெளி நாகரிகம். முதல்ல உலகின் தொன்மையான நாகரிகங்கள் சொல்லி ஒரு காலக்கோடு கொடுத்துருக்குறாங்க. இதில் மிகவும் தொன்மையானதாக நம்மளுக்கு கருதப்படுவதுன்னா மெசபடோமியா நாகரிகம் 3500 to 2000 வரை இருக்கக்கூடிய காலகட்டம் தான் மெசபடோமியா நாகரிகம். 2வது நாகரிகம் மிகப்பெரிய தொன்மை வாய்ந்ததுன்னா சிந்துவெளி நாகரிகம். அது 3300 to 1900. அதற்கடுத்து எகிப்து நாகரிகம் 3100 to 1100. அதற்கடுத்து சீன நாகரிகம் 1700 to 1122. அப்போ உலகிலேயே மிக தொன்மையானதில் முதலிடத்தில் இருப்பது மெசபடோமியா, 2ஆம் இடத்தில் இருப்பது எதுனா நம்ம சிந்துவெளி நாகரிகம், 3ஆம் இடத்தில் இருப்பது எகிப்து நாகரிகம், அதற்கடுத்து 4ஆம் இடத்தில் இருப்பது சீன நாகரிகம். அதுதாங்க காலக்கோடாக கொடுத்துருக்குறாங்க. மெசபடோமியா 3500 to 2000, சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900, எகிப்து நாகரிகம் 3100 to 1100, சீன நாகரிகம் 1700 to 1122. ஹரப்பா சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புதையுண்ட நகரத்துக்கு பேர் தான் ஹரப்பா. ஹரப்பா என்றாலே புதையுண்ட நகரம் என்று பெயர். இந்த ஹரப்பா நகரத்தில் ஒரு இடிபாடு பற்றி முதலாக தன்னுடைய நூலில் எழுதியவர் யாருன்னா சார்லஸ் மேசன் என்பவர். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா ஹரப்பா நாகரிகத்தில் பல்வேறு விதமான இடிபாடுகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதை தன்னுடைய புத்தகத்திலையும் எழுதுகிறாரு. அப்புறம் அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் யார் அந்த சார்லஸ் மேசன்னா அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை புரிந்து கொண்டிருந்த ஒரு படைவீரர் ஆவார். பின்பு இவர் என்ன பண்ணுறாருன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதி, அதாவது இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டுபிடிக்கிறாரு. அங்கு பாழடைந்த செங்கலால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையும் ஒரு உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளதை பார்க்குறாங்க. இதுதான் அவர் நூலில் எழுதிய குறிப்பு. ஒரு பாழடைந்த ஒரு செங்கற்கோட்டை இருக்குது, அங்கு உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருக்கின்றதை முதலாக அவர் தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. யாரோடது? சார்லஸ் மேசனுடையது. அதுக்கடுத்து 1856 பொறியாளர்கள், அதாவது ஆங்கிலேய பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ஒரு ரயில் பாதை அமைக்கலாம்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல போய் நிலத்தை தோண்டும் பொழுது நிறைய சுட்ட செங்கற்கள்லாம் கண்டறிக்கப்படுது. நிறைய தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய முக்கியத்துவம் எதையும் உணராமல் ரயில் பாதைக்கு நடுவில் போடக்கூடிய கற்களுக்கு பதிலாக இந்த சுட்ட செங்கற்களை பயன்படுத்திடுறாங்க. இப்போது 1856. பின்பு 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தகவல் தெரிய ஆரம்பிக்குது. நீண்ட நாள் மறைந்து கிடந்த ஒரு எஞ்சிய பகுதிகள் முதலில் உலகினுடைய பார்வைக்கு வருது. இப்போ 1920 தொடங்குறாங்க. அப்போ 1924 4 வருடம் கழித்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய இயக்குனராக பதவியேற்பவர் யாருன்னா சர் ஜான் மார்சன். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையேவே ஒரு பொதுவான அம்சங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அவை ரெண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சேர்ந்த வெவ்வேறு பகுதிகள்ன்றதையும் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அது ரெண்டுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது, ஆனால் ரெண்டும் பெரிய நாகரிகத்தை சேர்ந்த வெவ்வேறு பகுதிகள்ன்றதை அவர் கண்டறிஞ்சிட்டு நிறைய மண்பாண்டங்கள் ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோவிலையும் நிறைய மண்பாண்டங்களுக்குரிய சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சின்ன வேறுபாடுகள் அங்கே இருக்கிறத என்ன பண்ணுறாங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த வேறுபாட்டின் அடிப்படையில் ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானதுன்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய இருவேறு பகுதிகள் ஹரப்பா மொஹஞ்சதாரோ. அதில் மிக பழமையானது எதுன்னு கேட்டமாக ஹரப்பா நாகரிகம். மிக பழமையானது எது? ஹரப்பா நாகரிகம். சரி, இந்த ஹரப்பா நாகரிகத்துடைய சிந்துவெளி நாகரிகத்துடைய கால வரையறை என்னன்னு பார்த்தோமாக்கும் இதோட புவியெல்லை தெற்கு ஆசியாவில் இருக்குது. இதோடைய காலப்பகுதி வெண்கல காலம். வெண்கல காலம் என்பது வெண்கலத்தை பயன்படுத்திய காலம். இதோடைய காலம்
எதுன்னு பார்த்தோமாக்க கிமு 3300 டு 1900. கிமு 3300 டு 1900. இது எப்படி இந்த வயது கண்டுபிடிக்கப்படுதுன்னா, நம்ம கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையின் மூலம் தான் இந்த ஆண்டுக்கு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. மொத்த பரப்பு எவ்வளோன்னு பார்த்தோமாக்க 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்த சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள பகுதி எவ்வளோன்னு கேட்டோமாக்கும் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இங்கே 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சு. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இங்கு இருந்ததற்கான தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 200க்கும் மேற்பட்ட நகரங்கள். அப்போ நாகரிகம் என்றால் என்னன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கண்டாண்டு கொடுத்துருக்குறாங்க. பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்ற ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது தான் இந்த நாகரிகம் என்ற பொருள். இந்த சிவிஸுக்கு என்ன பொருள்னா நகரம் என்று பொருள். இந்த சிவிஸுக்கு என்றால் நகரம் என்று பொருள். அப்போ நாகரிகம் என்ற சொல் லத்தீன் மொழி சொல்லான சிவிஸிலிருந்து உருவானது. இதற்கு பொருள் என்ன? நகரம். அடுத்து இந்திய தொல்லியல் துறை 1920 நம்மளுக்கு மொஹஞ்சதாரோவில் போய் ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம். அந்த தொல்லியல் துறை இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற ஒரு சர்வேயர் நில அளவியாளர் உதவியுடன் தான் இது முதல்ல நிறுவப்பட்டது. 1861. சுதந்திரத்துக்கு பின்பு இந்தியாவில் நம்மளுக்கு தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1961. நம்ம கரெக்டாக 100 வருஷம் கழிச்சு. ஓகேங்களா? 100 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க? நிறுவுறாங்க. இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா புதுடெல்லியில் இருக்குது. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. அப்போ இந்திய தொல்லியல் துறையை முதல்ல நிறுவியதற்கு உதவியாக இருந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். இப்போ வெண்கல காலத்தை சேர்ந்தது தான் ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்கள் அந்த காலகட்டத்தில் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பொருள். மக்கள் அந்த காலத்தில் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் அதை வெண்கல காலம் என்று சொல்கிறோம். பின்பு இந்திய எல்லையிலையும் மேக்சிமம் இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இப்படி இந்திய எல்லையிலையும் ஹரப்பா நாகரிகம் இருந்ததற்கான இடங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான பகுதிகள் எதுனா குஜராத்தை சேர்ந்த லோத்தல், தோலவீரா போன்ற பகுதிகள். அதே மாதிரி நம்மளுக்கு ராஜஸ்தானில் கிடைச்ச ராக்கி கர்கி, காளிபங்கன் போன்றவையும் நம்மளுக்கு என்னவா இருக்குது? இந்தியாவில் கிடைத்த ஹரப்பா நாகரிகத்தை சார்ந்த நகரங்களாக இருக்குது. இந்த நகர நாகரிகம், அதாவது இந்த ஹரப்பா நாகரிகத்துடைய நகர நாகரிகம்னு ஏன் நம்ம முடிவுக்கு வரோம்? இது ஒரு நகர நாகரிகம் ஏன் முடிவுக்கு வரோம்னா, சிறப்பான நகரத்தை திட்டமிட்டிருந்தாங்க. அங்கே சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு இருந்துச்சு. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க. அவங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் சும்மா ஒரு எடை அளவில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு எடைகளையும் அளவீடுகளையும் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கு ஒரு திடமான அடித்தளத்தையும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? நிறுவியிருந்தாங்க. ஹரப்பா நாகரிகத்துடைய தனித்தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நகரத்தை திட்டமிட்ட அமைப்பு தான். அங்கே 2 பகுதியாக அதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? திட்டமிட்டிருந்தாங்க. ஒன்று மேல்நகர அமைப்பு, இன்னொன்று கீழ்நகர அமைப்பு. இந்த மேல்நகர அமைப்பில் பார்த்தோமாக்கும் மேற்கு பகுதியாக இருந்துச்சு. அந்த பகுதியுடைய மேற்கு பகுதியில் இந்த மேல்நகர அமைப்பு இருந்துச்சு. இது கொஞ்சம் உயரமானது. இங்கு தான் கோட்டை இருந்தது. அதாவது இங்கே வந்து நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தி இருந்தாங்க. இங்கே தான் பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்துச்சு. பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இந்த மேல்நகர அமைப்பில் தான் இருந்துச்சு. அடுத்து கீழ்நகர அமைப்பு. இது கொஞ்சம் கிழக்கு பகுதி. இது மேற்கு பகுதினா இது கிழக்கு பகுதி. கொஞ்சம் சற்று தாழ்ந்து உயர முடியுது. ஆனால் இங்கே அதிக பரப்போடு இருந்துச்சு. இங்கு பொதுமக்கள் வசித்தார்கள். சரி, மிக பன்மையான தொன்மையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் சொல்லிட்டோம். பட் இதற்கு முன்பே ஒரு நகர நாகரிகம்ல இதற்கு முன்பே ஒரு நாகரிகம் இருந்ததற்கான சான்று எங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டால் மெஹர்கர் என்ற பகுதி. இதைத்தான் சிந்துவெளி நாகரிகத்துக்கே முன்னோடின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்துக்கே முன்னோடி எதுன்னு சொல்கிறாங்க? மெஹர்கரை சொல்கிறாங்க. இந்த மெஹர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாக இருக்குது. இது இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக்கும் பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இந்த மெஹர்கர்ன்ற பகுதி இதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது. பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பகுதியில் அமைந்திருக்கு. இங்கு தான் தொடக்க கால மனிதன், அதாவது புதிய கற்கால மனிதன் வாழ்ந்ததற்கான கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்றாக இருக்குது. இங்கே இருக்க மக்கள் வேளாண்மையிலும் கால்நடையிலும் ஈடுபட்டதற்கான சான்றும் இந்த மெஹர்கரில் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட
இது 3300 கிமு 3300 சிந்து சமவெளி நாகரிகம்னா அதற்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பே உருவானது தான் இந்த மெஹர்கர். கிட்டத்தட்ட கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்திற்கு ஒரு வாழ்வியல் இருந்ததற்கான சான்றுகள் நம்மளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி எதுன்னு கேட்டால் மெஹர்கர். இந்த ஹரப்பா நாகரிகத்தில் தெருக்களும் வீடுகளும் எவ்வாறு இருந்துச்சுன்னு பார்த்தோமாக்கும், தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. அதே மாதிரி தெருக்கள் நேராக இருந்துச்சு. அதிகபட்சம் பார்த்தோமாக்கும் தெருக்கள் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. இது வடக்கு தெற்காகவும் அதே மாதிரி கிழக்கு மேற்காகவும் இருந்தன. இது செங்கோணத்தில் வெற்றி கொள்ளும்படியில் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தெருக்கள் வெற்றி கொள்ளும்படி இருந்துச்சு. சாலைகள் ரொம்ப அகலமாக இருந்துச்சு. வளைவான முனைகளை கொண்டதாக இருந்துச்சு. 2 பக்கமும் வீடுகளுடைய 2 மாடி அடுக்குகள், அதே மாதிரி இரு ஓரங்களிலும் சீராக தெருக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பெரும்பாலான வீடுகளில் பல அறைகள் இருந்துச்சு. ஒரு முற்றம் இருந்தது. ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலையுமே கழிவறையும் குளியலறையும் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் அதே மாதிரி சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டிருந்தன. கூரைகள் ஒரே சீராக சமதளமாக இருந்தன. அதே மாதிரி இங்கே ரொம்ப முக்கியமான தகவலாக நம்ம பார்க்கப்படுவது என்னென்னா, இங்கு அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கவில்லை. இங்கு அரண்மனைகளோ கோட்டை இருந்தது, ஆனால் அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்று எதாவது கிடைச்சிருக்கானா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ கழிவுநீர் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஏறத்தாழ நகரங்களில் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பை கொண்டிருந்ததாக இருந்துச்சு. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல்தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தது. இங்கே பாருங்களேன், எவ்வளவு நேராக கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்போ வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல்தட்டைகளை கொண்டும் மூடி வச்சுருந்தாங்க. சும்மா திறந்த வழியில் அவங்க வைக்கலை. வடிகால் கழிவு நீர் தேங்காமல் இருக்கிறதுக்காக, வடிகால் கழிவு நீர் தேங்காமல் இருக்கணுன்றதுக்காக லேசான ஒரு மென் சரிவை, அப்படியே இந்த தண்ணி போவதற்கான மென் சரிவோடு இருந்துச்சு. வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெற்களின் கீழமாக குழாய்கள் மூலமாகவும் இணைக்கப்பட்டிருந்தது. குழாய்கள் மூலமாகவும் இணைக்கப்பட்டு அது முக்கியமான வடிகால்களை போய் சென்றடைந்தன. அதே மாதிரி ஒரு பெருங்குளம் ஒன்று மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய குளம், அது ஒன்று மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது நன்கு அகன்றிருந்துச்சு. இது செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த ஒரு நீர்த்தேக்கம்தான் இந்த பெருங்குளம். ஒரு நீர்த்தேக்கம். இது ஒரு நகரத்துடைய நடுவில் அமைக்கப்பட்டிருந்துச்சு. நகரத்துடைய நடுவில் நீர் கசியாத கட்டுமானத்திற்காக மிக பழமையான சான்று எதுனா நம்ம மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய பெருங்குளத்தை கூறலாம். நீர் கசியாமல் கட்டிய கட்டுமானத்துக்கான மிக மிக பழமையான சான்று எதுனா நம்ம மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய பெருங்குளத்தை சொல்லலாம். இந்த குளத்துலேயும் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் தான் கட்டியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த நீர் கசியாமல் இருப்பதற்காக இயற்கை தார் கொண்டு தளத்திலும் சுவரிலும் பூசியிருந்தார்கள். இயற்கை தார் கொண்டு தளத்திலும் சுவரிலும் பூசியிருந்தார்கள். வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. எந்த பக்கம் இருந்து? வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும். இந்த பக்கம் இருந்தும் போகலாம், இந்த பக்கம் இருந்தும் போகலாம். அப்படி என்னப்பட்டிருந்துச்சுன்னா படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதே மாதிரி பக்கத்து அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் எரிக்கப்பட்டு பெருங்குளத்துக்கு விடப்பட்டது. அதே மாதிரி பெருங்குளத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறுவதற்கான வழிவகைகளும் அங்கே செய்யப்பட்டிருந்தன. இது மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருங்குளம். அதே மாதிரி ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சான்றாக இருக்குது. இந்த தானிய களஞ்சியமும் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான ஒரு கட்டட அமைப்பாக இருந்துச்சு. இவை தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இப்போ அங்கே தோண்டி நம்ம அகழ்வாய்வு செய்யும் பொழுது அதோடைய தளவெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு போன்ற மிச்சங்கள் காணப்பட்டதற்கான சுவடுகளும் அங்கே நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அப்போ மிக முக்கியமானது என்னன்னா, மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்ட பெருங்குளமும் ஹரப்பாவில் கிடைக்கப்பட்ட தானிய களஞ்சியமும். இந்த செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள் இருக்குல்ல, இதுதான் தானிய களஞ்சியங்கள் ஒன்று. இது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் ராக்கி கர்கியிலையும் இதே போன்ற ஒரு தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ இதே போன்ற ஒரு ராக்கி கர்கி என்ற ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்திலும் செங்கற்களால் கட்டப்பட்ட
தானிய களஞ்சியம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஹரப்பா காலத்தை சார்ந்தது, முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது என்றதற்கான தரவுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாபெரும் கட்டடங்கள் கட்டியிருந்தாங்க. மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா ஒரு பொது கட்டடம், அதாவது கூட்ட அரங்கு. இங்கே அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு முடிவை எடுப்பதற்காகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு திருவிழாக்கள் விழாக்கள் கொண்டாடுவதற்காகவோ இருந்திருக்கலாம் இந்த பொது கட்டடம். இது கிட்டத்தட்ட 20 தூண்களை கொண்ட ஒன்று, 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்து கிடந்த ஒரு மிகப்பெரிய கூடம் தான் இந்த மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட கூட்ட அரங்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வணிகம் மற்றும் போக்குவரத்து. அப்போ பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோ, தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பா, கட்டடம் அதாவது பொதுக்கூட்ட அரங்கு வந்து மொஹஞ்சதாரோ. வணிகம் பார்த்தோமாக்க இவங்க ஒரு பெரும் வணிகர்களாக இருந்தாங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. நீளத்தின் அளவிட அவர்கள் வந்து குச்சிகளை பயன்படுத்தினாங்க, சக்கர வண்டிகளை பயன்படுத்தினாங்க. அந்த சக்கரங்கள் ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினாங்க. இவங்களுக்கும் மெசபடோமியாவில் ஒரு விரிவான கடல் வணிகம் இருந்ததற்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தோமாக்கோ, சிந்துவெளியில் பயன்படுத்தப்படக்கூடிய முத்திரைகள் இப்போது இருக்கக்கூடிய ஈராக், குவைத் மற்றும் சிரியா போன்ற பகுதிகளில் கிடைச்சிருக்கு. இந்த ஈராக், குவைத், சிரியா போன்ற பகுதிகள் தான் என்ன பகுதிகளாக அழைக்கப்படுகிறதுனா மெசபடோமியா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மெசபடோமியாவிலிருந்து சுமேர் பகுதியில் தான் அதிகமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய சுமேர் பகுதியில் தான் இந்த சிந்துவெளி முத்திரைகள் அதிகமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, சுமேரியாவுடைய அக்காடிய பேரரசர், அவர் பேர் வந்து நாரம்சின். அவர் பேர் என்னென்னா நாரம்சின். இவர் சிந்துவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மெலுக்கா என்ற இடத்துல அணிகலன் வாங்கியதற்காக இவரை பற்றி கூறக்கூடிய ஒரு காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது நாரம்சீனை பற்றி ஒரு காவியம் அங்கேயே இருக்குது. ஓகேவா? அக்காடிய பேரரசரான நாரம்சீனை பற்றி அந்த காவியத்தில் இந்த சிந்துவெளி பகுதியிலிருந்து மெலுக்கா என்ற இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. போக்குவரத்துகளுக்காக காளைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாரசீக வளைகுடா, மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற உருளை வடிவ முத்திரைகள்லாம் பார்த்தோமாக சிந்துவெளி பகுதியிலையும் கிடைச்சிருக்கு. எப்படி சிந்துவெளி முத்திரைகள் எப்படி சுமேர் பகுதியில் கிடைத்ததோ அதே போல் பாரசீக வளைகுடா, மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. ஆக இது ரெண்டையும் கருத்தில் கொள்ளும் பொழுது இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய வணிக தொடர்பு இருப்பதற்கான சான்று நம்மளுக்கு வெளியே தெரியுது. இது முக்கியமான பகுதியாக இருக்குது. அடுத்து குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் என்ற பகுதி ஹரப்பா காலகட்டத்தில் இருந்த ஒரு கப்பல் கட்டுத்தளமாக இருந்திருக்கு. அதாவது இன்றைய குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் பகுதி கப்பல் கட்டும் அல்லது செப்பனிடக்கூடிய பகுதியாக இருந்திருக்கு. ஆக இதன் மூலம் அவர்களுடைய கடல் வணிகத்தை இருந்ததற்கான சான்று உறுதிப்படுது. இந்த லோத்தல் இருக்குல்ல, இந்த லோத்தல் வந்து இப்போதைய குஜராத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான், ஒரு பகுதி தான் லோத்தல். இங்கே தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு கப்பல் கட்டுத்தளத்தையும் கப்பலை செப்பனிடக்கூடிய ஒரு சுவடும் அங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான லோத்தல். அடுத்து மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச ஒரு தலைவர், ஒரு ஆணுடைய சிலை ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆணுடைய சிலை இது மொஹஞ்சதாரோவில் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கட்டிடத்திலிருந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த சிலை பார்த்தமாகவும் நெற்றியில் தலைப்பாக இருந்துச்சு. வலதுகை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன் காணப்பட்டுச்சு. தலைமுடி தாடியெல்லாம் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்துச்சு. காதுகளுக்கு கீழே பார்த்தமாக்கும் 2 துளையிட்ட தலையில் அணியக்கூடிய அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்திருக்கலாம் என்று சொல்லப்படுது. காதில் 2 துளை இருக்குது. இது வந்து என்ன பண்ணலாம், தலையில் அந்த மாட்டல் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி போடுவதற்காக இந்த துளைகள் இருந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. அதே மாதிரி இடது தோளில் பூக்கள் வேலைப்பாடுகள் நிறைந்த மேலங்கி ஒன்று இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் இவர் வாழ்ந்த ஒரு தலைவராக இருக்கக்கூடும் என்ற கருத்து நிலவுகிறது. இந்த சிலை, ஆண் சிலை வந்து அந்த மாதிரி நிலவுகிறது. சரி, அந்த காலத்தில் இவர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பங்கள் தான் என்ன பார்த்தோமாகும், தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குஜராத் மாநிலத்தில் நம்ம பார்த்தோம்ல, லோத்தல் என்ற கப்பல் கட்டுத்தளம், இங்கே ஒரு தந்தத்தினால் ஆன ஒரு அளவுகோல் நம்மளுக்கு கிடச்சி. அதோடைய மிகச்சிறிய அளவு என்னன்னு பார்த்தோமாக்கும் 1704 மில்லிமீட்டர்.
704 மில்லிமீட்டர். நம்மளுக்கு ஒரு அளவை கிடச்சிருக்கு. அதோடைய சிறு பகுதி, அதாவது முதல் பகுதி என்னவா இருக்குன்னா இப்போதைய அளவுப்படி 1704 மில்லிமீட்டராக இருக்குது. அதோடைய சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்லே மிகச்சிறிய பிரிவு இதுதான். அது அன்ற காலகட்டத்தில் மெசபடோமியாவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, சீன நாகரிகத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஹரப்பா நாகரிகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எகிப்து நாகரிகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அளவை குச்சிகள். ஆனால் அதிலே மிகச்சிறிய அளவை கொண்ட அமைப்பாக இருப்பது எதுனா ஹரப்பா தான். அதுக்கப்புறம் பாக்ஸில் மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அது செம்பு. மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? செம்பு. அதே மாதிரி மொஹஞ்சதாரோவில் எப்படி ஒரு ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்டதோ அதே மாதிரி வெண்கலத்தால் ஆன ஒரு பெண் நடனமாதுவுடைய சிலையும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது நம்மளுக்கு 1924 ஹரப்பாவை ஆய்வு செய்த சர் சான் மார்சல் இருக்கார்ல, அவர் தான் இந்த சிலையை முதல்ல பார்க்குறாரு. இவரால் நம்பவே முடியல, இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்றது இவரால் ஏற்றுக்கவே மனம் வரல. ஏண்டா அதோடைய உருவாக்கம் அவ்வளவு மிகச்சிறந்ததாக இருக்குது. கிரேக்க காலத்தில் கூட இவ்வளவு மிகச்சிறந்த ஒரு வடிவமைப்பு கொண்டதாக இல்லை. இது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம். அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. கடைசியில் பார்த்தா ஆய்வு செய்து பார்த்தபோது உண்மையிலே அது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டாக ஒரு சிலையான நடனமாது சிலையாக அது இருக்குது. நடனமாதுவுடைய சிலையாக அது இருக்குது. அடுத்து கேவிடி, கொர்க்கை, வஞ்சி, தொண்டி போன்ற பண்டைய கால மிகச்சிறந்த துறைமுக நகரங்கள். இந்த கொர்க்கை, வஞ்சி, தொண்டி என்ற பெயர்கள்லாம் இப்போவும் பாகிஸ்தானில் பயன்படுத்தப்படுகிறது. பாகிஸ்தானில் கொர்க்கை என்ற ஊரும் வஞ்சி என்ற ஊரும் தொண்டி என்ற ஊரும் மதுரை தான் மதுரையாக இருக்குது. உறையூர் என்ற ஊர் உரையாக இருக்குது. கூடல் நகர் கூடல் கர் என்ற பெயர்லையும் இப்போவும் பாகிஸ்தானில் நிறைய ஊர் பெயர்களாக அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களுடைய பெயர்களோட பார்த்தோம்னாக்கா ஆப்கானிஸ்தான்லேயும் நிறைய பெயர்கள் இருக்குது. ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஆறுகளுக்கான பேரை பாருங்களேன். காவுரி, நம்ம காவிரி தான் அங்கே காவிரியாக இருக்குது. பொருன்ஸ், நம்ம பொருணை நதி தான் அங்கே பொருன்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான பெயர்கள் ஆப்கானிஸ்தான்லேயும் பயன்படுத்தப்படுகிறது. பாகிஸ்தான்லேயும் பார்த்தோம்னாக்கும் காவிரி வாலா என்ற ஊரும் ஆறும் பொருணை என்ற ஆறும் இன்னும் அங்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இந்த மக்களுடைய உடை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னாக்கும் மேக்சிமம் இவங்க பருத்தி ஆடைகளை தான் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி அந்த நூல்கள்லாம் சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவங்க நூற்கவும் தெரிஞ்சவங்களாக இருந்திருக்கிறாங்க. இவங்க கம்பளி ஆடைகளையும் பயன்படுத்தினார். இவர்கள் என்ன பண்ணுறாங்க, கம்பளி ஆடைகளையும் என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப அன்போடும் அமைதியோடும் அவர்கள் காலகட்டம் இருந்துச்சு. ஒரு அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா அவர்களிடம் படை இருந்ததற்கான சான்று நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. படை இருந்ததற்கான ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கல. சில ஆயுதங்கள் இருந்துச்சு. பட் அந்த ஆயுதங்கள் எல்லாம் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுக்கும் உதவிகளுக்கும் மட்டும்தான் இருந்துச்சு ஒழிய அது படையாக பயன்படுத்தப்படவில்லை. அடுத்த அணிகலன்கள். ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சாங்க. கழுத்தணி, கையணி, வளையல், மோதிரம், காதணி மற்றும் இந்த மாதிரி பல்வேறு விதமான அணிகலன்கள் பண்ணாங்க. அது தங்கத்தாலும் வெள்ளியாலும் தந்தம் மற்றும் சங்கு, செம்பு, சுடுமண் போன்ற விலை உயர்ந்த கற்களாலும் அது அமைக்கப்பட்டிருந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, சிந்துவெளி மக்களுக்கு இரும்பை பற்றியும் குதிரையை பற்றியும் அறவே தெரியாது. சிந்துவெளி மக்களுக்கு இரும்புடைய பயனை பற்றி அவங்களுக்கு தெரியாது, குதிரையை பற்றிய பயனும் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இவங்க இந்த ஆபரணம் செய்வதற்காக சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. அதை கார்னியலியன் கற்கள் என்று சொல்லுவாங்க. சிவப்பு நிற மணிக்கற்களை அவங்க என்ன பண்ணாங்க, சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள். அதே மாதிரி இவர்களுக்கு தொழிலில் பார்த்தோமாக முதன்மையான தொழிலாக வேளாண்மை, கைவினைப் பொருள், பானை வணிதல் போன்றவையும் இருந்துச்சு. கால்நடை வளர்ப்பும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. வணிகர்களாகவும் அவர்கள் இருந்துறாங்க. சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தார்கள். அடுத்து மண்பாண்டங்களை சக்கரங்களை கொண்டு தான் உருவாக்குனாங்க. அதை தீயிலிட்டு சுட்டார்கள். அதே மாதிரி சிவப்பு வண்ணத்தில் இருந்துச்சு. மேக்சிமம் அந்த அனைத்து விதமான மண்மண் சிவப்பு வண்ணத்தில் இருந்துச்சு. ஆனால் அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செஞ்சுருந்தாங்க. அதில் பார்த்தோமாக்க விலங்குகளுடைய உருவங்களும் வடிவமைப்புகளும் அங்கே அந்த பானைகளில், மண்பானைகளில் அவர்கள் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, வரைஞ்சி வச்சுருந்தாங்க.
சமய நம்பிக்கை இவங்களுக்கு பார்த்தோமாக்கும் மத நடைமுறைகள் இருந்ததற்கான எந்த சான்றும் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் நம்ம பார்க்கும்பொழுது என்னவா இருக்குன்னா, இவங்க தாய் தெய்வ வழிபாட்டையாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பெண் சிலைகளை அதிகமாக வணங்கியிருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க தாய் தெய்வ வழிபாட்டராக இருந்திருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. இதோட 6ஆம் வகுப்பு சிந்துவெளி நாகரிகம் முடிஞ்சிச்சு. அடுத்து வாங்க நம்ம 9ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பார்ப்போம். 9ஆம் வகுப்பில் சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தில் நம்மளுக்கு அதே தான் மேக்ஸிமம் ஒரு சில அப்டேட்டட் கண்டென்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஹரப்பா நாகரிகத்தை தான் சிந்துவெளி நாகரிகம் சொல்கிறாங்க. இது இந்தியாவிலும் பாகிஸ்தான்லேயும் இருக்குது. 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்களை கொண்டது. 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டரை கொண்ட பகுதி தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இதனுடைய மேற்கே பாகிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லையில் உள்ள ஜுட்கா ஜெண்டோர்ன்றது தான் இதனுடைய எல்லையாக இருக்குது. மேற்கு இந்த பக்கம் பார்த்தோமாக்கும் பாகிஸ்தானும் மற்றும் ஈரான் இருக்கக்கூடிய ஜுட்கா ஜெண்டோர். வடக்கே பார்த்தோமாக்கும் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஜோர்டுகை. வடக்கே பார்த்தோமாக்கும் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஜோர்டுகை. கிழக்கே நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கீர்புரம். தெற்கே பார்த்தோமாக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய டைமாபாத். இவை தான் இதனுடைய எல்லைப்பகுதிகளாக இருக்குது. மேற்கே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஜுட்கா ஜெண்டோர், வடக்கே ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஜோர்டுகை, அதே மாதிரி கிழக்கே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கீர்புரம், தெற்கே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய டைமாபாத். அது மட்டும் இல்லை, இதனுடைய முக்கிய பகுதிகள் வேறு எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குதுன்னு பார்த்தோமாக்கும் இந்தியாவில் குஜராத்தில் பரவி இருக்குது. பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற இடத்திலும் இந்த ஹரப்பா நாகரிகத்திற்கான பகுதிகள் பரவி காணப்படுகிறது. இவை ஒரு திட்டமிடப்பட்ட நகரங்கள். எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோமாக்கும் இந்த ஹரப்பா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக்கும் பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான், அதாவது மேற்கு பஞ்சாபில் பாகிஸ்தானில் இருக்குது. மொஹஞ்சதரோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக்கும் அதே பாகிஸ்தானில் சிந்து பகுதியில் இருக்குது. தோலவீரா என்ற பகுதி நம்ம இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது. கலிபங்கன் என்பது ராஜஸ்தானில் இருக்குது. லோத்தல் என்பது குஜராத்தில் இருக்குது. பானவாலி என்பது ராஜஸ்தானில் இருக்குது. அதே மாதிரி ராக்கிகரி என்பது ஹரியானாவில் இருக்குது. ஜுர்கோட்டா என்பது குஜராத்தில் இருக்குது. இவையெல்லாம் சிந்துவெளி நாகரிகத்துடைய முக்கியமான நகரங்கள், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள். இந்த ஹரப்பா நகரங்களுடைய கோட்டை சுவர்கள் பார்த்தோமாக்கும் நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துக்கள், கழிவுநீர் இவை எல்லாமே இருந்துச்சு. சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தினாங்க. ஒரு நகரத்துடைய திட்டமிடுதலோடு அவங்க என்ன இருந்தாங்க. வீடுகளில் மாடிகள் இருந்துச்சு. மொஹஞ்சதரோவில் ஒரு பெரிய குளியல் குளம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த குளத்திற்கு பக்கத்தில் பார்த்தோமாக்க பல அறைகளும் இருந்துச்சு. அங்கு கட்டுமானங்கள், களஞ்சியங்கள் வைப்பதற்கான இடமாகவும் அது இருந்துச்சு. ஆனால் பண்டைய அரசு போன்று ஒரு இந்திய அரசியலமைப்பு அங்கு இருந்திருந்தால் மட்டுமே இவ்வாறு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம் உருவாக்க முடியும் என்பது வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு மொஹஞ்சதரோவில் பூசாரி அரசன் ஒரு ஆண் சிலைன்னு பார்த்தோம்ல 6ஆம் வகுப்பில், அதைத்தான் இங்கே பூசாரி அரசன் சொல்கிறாங்க. அந்த அரசனுடைய சிலை அடையாளம் காணப்படுகிறது. ஒருவேளை அவர் அந்த நகரத்துடைய தலைவராக கூட இருந்திருக்கலாம். பாக்ஸ் கண்டென்ட். ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அதனால சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் என்றே அழைக்கிறாங்க. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி இருக்கிறதுனால இதுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் என்ற பெயரும் முன்னாடி இருந்துச்சு. இப்போ ஹரப்பா நாகரிகம் என்றே அழைக்கிறார்கள். சரி, இந்த மக்கள் வேளாண்மையும் கால்நடையும் தெரிந்திருந்தார்களானா? ஆமாம், இருந்துச்சு. அவங்க கோதுமை, பார்லி, திணை வகைகள் போன்றவையும் பயிரிட்டு இருந்தாங்க. அவங்க அதிகபட்சமாக எப்பொழுதுமே இரட்டை சாகுபடி முறையை பின்பற்றினர். அதனை இரட்டை சாகுபடி முறை என்பது என்னென்னா, ஒரு பாத்தி இருக்குன்னா அந்த பாத்திக்குள்ளே ஒரு பயிரும் அதோடைய வாய்க்காலில் இன்னொரு பயிரும் போடுவதுதான் இரட்டை சாகுபடி முறை. அதை பயன்படுத்திட்டாங்க. அதே மாதிரி கால்நடைகளில் மாடுகள் வளர்த்தாங்க. செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் போன்றவை அவர்கள் வளர்த்தார்கள். யானை உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளும் அவங்க அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் குதிரையை பற்றி மட்டும் அவர்களுக்கு தெரியாது. இந்த ஹரப்பாவில் இருந்தக்கூடிய மாடுக்கு பேர் ஜெபு. ஹரப்பாவில் வளர்க்கப்பட்ட மாட்டுக்கு பேர் ஜெபு. இது ஒரு பெரிய வகை மாட்டுடைய இனம்.
இந்த மாட்டை சிந்துவெளி முத்திரைகளிலும் நம்மளுக்கு பொறிக்கப்பட்டிருக்கு. பெரிய காளை உருவம் ஒன்று காணப்படும். அது இந்த ஜெபு வகை மாடுகள் தான். அதே மாதிரி மண்பாண்ட கலையில் இவங்க சிறந்து விளங்கினாங்க. ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை உருவாக்குனாங்க. சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய மண்பானையில் கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தாங்க. அதில் தட்டு, தானியம் போன்றவையெல்லாம் சேமித்து வைப்பதற்கான ஜாடிகள், துளையிடப்பட்ட ஜாடிகள், கோப்பை, எஸ் வடிவ ஜாடிகள், இந்த இருக்கிற பாருங்கள், எஸ் வடிவ ஜாடிகள், சிறு தட்டுகள், கிண்ணங்கள், பானைகள் என்று மண்பாண்டங்களில் பல்வேறு விதமான பாத்திரங்களை அவங்க செய்தாங்க. அந்த பாத்திரத்தின் மீது, அந்த மண்பாண்டத்தின் மீது அரச மர இலை, மீன் செதில், ஒன்றையொன்று வெட்டி கொள்ளக்கூடிய வட்டங்கள், குறுக்கும் நெடுக்குமான கோடுகள், இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, கணித வடிவியல் அமைப்புகள், வடிவங்கள், செடிகள், கொடிகள் போன்ற ஓவியங்களை கருப்பு நிறத்தில் தீட்டினார்கள். சிவப்பு நிற மண்பானையில் கருப்பு நிறத்தில் அவர்கள் என்ன பண்ணாங்க, பல்வேறு விதமான வடிவங்களை அவர்கள் தீட்டினார்கள். அதே மாதிரி உலோக கருவிகளும் ஆயுதங்களும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் அதை படையிருந்ததற்கான சான்று நம்மளுக்கு கிடைக்கல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, செட்டு என்ற ஒரு சிலிக்கா கல், அந்த கல்லில் தான் பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி எலும்பு தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் அங்கே நிறையா இருந்துச்சு. இரும்பின் பயன் அவர்களுக்கு சுத்தமாக தெரியாது. இரும்போட பயன் அவர்களுக்கு என்னது தெரியாது. கூர்மையான கருவிகள், உளிகள் எல்லாமே பண்ணாங்க. அங்கே ரொம்ப முக்கியமாக கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி எதுனா, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, அஞ்சனம் தீட்டக்கூடிய குச்சி போன்றவை செம்பால் செய்யப்பட்டிருந்தன. செம்பால் செய்யப்பட்டிருந்தன. அதே மாதிரி செம்பில் செய்யப்பட்ட அம்பு, ஈட்டி, உளி, கோடரி போன்ற கருவிகளும் அவர்கள் பயன்படுத்தியதற்கான சான்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு நடன மாதுவோட சிலை, அதே தான் மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்ட நடனமாடக்கூடிய பெண் சிலை அவர்களுக்கு மெழுகு அச்சில் வார்த்தது போல இருக்குது. மெழுகு அச்சுன்னா என்னென்னா, ஒரு குடுவை இருக்கும், அந்த குடுவுக்குள்ளே மெழுகு ஊற்றிட்டோமாக்க அந்த குடுவையில் இருக்கக்கூடிய வடிவத்துக்கு தகுந்த மரம்ல, அதைத்தான் மெழுகு அச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உலோகத்தை ஊற்றி சிலையில் இருக்கக்கூடிய வடிவமைப்புக்கு பேர் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க. இந்த தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட ஒரு சிலை போல இருந்துச்சு அந்த நடனம் ஆடக்கூடிய பெண் சிலை. இந்த ரோக்ரி செட் என்றதான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ரோக்ரி என்ற பகுதி. இங்கே தான் செட் என்ற அந்த மூலப்பொருள் கிடைச்சு. அதாவது செட் என்ற ஒரு கல்லில் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னோம்ல, அது எங்கே கிடைச்சுன்னா இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ரோக்ரி என்ற இடத்துல தான் கிடச்சிச்சு. இந்த கல்லை வச்சு தான் அவங்க கூர்மையான ஆயுதங்களை உருவாக்குனாங்க. ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களையும் பயன்படுத்தினார்கள். சரி, இவங்களுடைய ஆடை அணிகளை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பருத்தி, பட்டுகளை பயன்படுத்தினாங்க. கார்னிலியன் சிவப்பு நிற மணிக்கற்களை அணிகலன்களாக பயன்படுத்தினாங்க. செம்பு, தங்கத்தாலான அணிகலன்களும் இவர்கள் செஞ்சுருந்தாங்க. சங்கில வளையல் செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான அணிகலன்களை இவர்கள் பயன்படுத்தினார்கள். இவர்கள் மீதம் இருந்தது எல்லாத்தையும் மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்தார்கள் என்றும் வரலாற்று அறிவியல்கள் கூறுகிறார்கள். இங்கே பாருங்களேன், எவ்வளவு அழகான வடிவமைப்போடு கூடிய அணிகலன்கள் அந்த காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். அடுத்து வணிகமும் பரிமாற்றமும். இந்த ஹரப்பா மக்களுக்கும் மெசபடோமியாவர்களுக்கும் ஒரு நெருங்கிய வணிக தொடர்பு இருந்துச்சு. மேற்கு ஆசியாவில் ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக் போன்ற பகுதிகளில் ஹரப்பா முத்திரைகள் கிடைக்கப்பட்டிருக்கு. ஹரப்பா முத்திரைகள் என்ன பண்ணிருக்கு, கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி யூனிஃபார்ம் ஆவணம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, மெசபடோமியாவிற்கும் ஹரப்பா மக்களுக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததை இந்த யூனிஃபார்ம் ஆவணம் தான் வெளிப்படுத்துது. ஆதாரம் என்னன்னா யூனிஃபார்ம் ஆவணம். இந்த யூனிஃபார்மில் தான் என்னவா இருக்குது, மெலுக்கா என்ற பகுதியை பற்றி, ஒரு சிந்து பகுதியை பற்றி குறிக்கிறது. நம்ம நாரம் சிந்து ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரை பற்றி ஒரு காவியம் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அந்த காவியம் தான் மெலுக்கா என்ற சிந்து பகுதியை குறிக்கிறது. எடைகளும் அளவுகளும், இவங்க ஒரு தரப்படுத்தப்பட்ட அளவுகளை அவங்க பயன்படுத்தினாங்கன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவங்களுடைய அனைத்துமே முறைப்படுத்தப்பட்ட அளவுகளாக இருந்துச்சு. கனசதுரமான செட்டு எடைகள் கிடைத்துள்ளன. இப்போ இருக்கிற நமக்கு தராசுக்கல், அதே போல் அந்த காலத்திலே அதை பார்த்தா இப்போவே நம்மளே செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி எடைக்கற்கள் அங்கே கிடைச்சி. அதே மாதிரி ஈரடிமான எண்முறையை பயன்படுத்தினார்கள். ஈரடிமான எண்முறையை பயன்படுத்தினாங்க. அதாவது 1, 2, 4, 4, 2, 8, 8, 2, 16, 16, 32 என்று 2 மடங்காக அதிகரித்தன. அது பைனரி டிஜிட்ஸ்.
அவங்க பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி முத்திரைகளும் எழுத்துருக்களும் அங்கே கிடைக்கப்பட்டிருக்கு. ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல், செம்பு, சுடுமண் தந்தம் ஆகியவையும் முத்திரைகளாக கிடைக்கப்பட்டிருக்கு. ஹரப்பா பகுதியில் சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் நம்மளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹரப்பா பகுதியில் மட்டும் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திராவிட மொழியினத்தை சேர்ந்தவை என்று நிறைய பேர் கூறுறாங்க. ஆக சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கு ஒரு அடித்தளமாக இருந்ததற்கான சான்றுகள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிது. அந்த பூசாரி அரசன் என்ற மதகுரு அரசன், மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்ட சிலை, ஹரப்பா பகுதியில் கிடைக்கப்பட்ட மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்ட மத அரசன். இந்த மதகுரு அல்லது அரசன் இந்த சிலையை சொல்கிறாங்க. இது செம்பில் வார்க்கப்பட்டதாக இருந்தது. செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடக்கூடிய சிலை இரண்டும் மொஹஞ்சதாரோவில் கிடைத்தவை. இந்த பெரிய கல்லில் செய்யப்பட்ட அரசனுடைய சிலையும் செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடக்கூடிய பெண் சிலையும் எங்கே கிடைச்சுன்னா மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிச்சு. இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலவீராவில் கிடைத்த கற்சிலைகள் ஆகியவெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கே மிகப்பெரிய கலைப்படைப்புகள் இருந்ததற்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைக்கிது. இங்கே தோலவீராவிலையும் என்ன பண்ணிருக்கு, நிறைய கற்சிலைகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொம்மை வண்டி, கிளுகிழுப்பை, பம்பரம், கோழிக்குண்டு போன்ற விளையாட்டுப் பொருட்களும் அங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவங்களுக்கு ஏதாவது சமயம் இருக்கா என்று பார்த்தா இல்லவே இல்லை. இவங்க முழுக்க இயற்கையைத்தான் வழிபட்டார்கள். அதே மாதிரி அரச மரத்தை வழிபட்டதற்கான சான்றும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சில சுட்ட களிமண் சிலைகள் இருந்திருக்கு, ஆனால் அவை அனைத்தும் பெண் சிலைகளை குறிக்கிறது. காளிபங்கன், நம்ம ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய காளிபங்கனில் பார்த்தோமாக்கோ நெருப்பு குண்டங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நெருப்பு வச்சு எரிக்கப்பட்ட குண்டங்கள் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்திருக்கலாம், அல்லது இறந்தவர்களை எரிப்பதற்கான சான்று இருந்ததற்கான சான்றும் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த காளிபங்கனில் அந்த நெருப்பு குண்டலங்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை இவர்கள் இறந்தவர்களை எரித்ததற்கான சான்றாகவும் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். சரி, இவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோமாக்கும், இவர்கள் எழுத்துக்களுக்கான பொருள் நம்மளுக்கு இதுவரை கிடைக்கல. கிட்டத்தட்ட 5000 சிறு எழுத்து தொகுதி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அதற்கான அர்த்தம் நம்மளுக்கு தெரியாததுனால நம்மளுக்கு முழுமையாக ஹரப்பா நாகரிகம் பற்றி நம்மளுக்குனால என்ன பண்ண முடியலை, தெரிஞ்சு கொள்ள முடியலை. இவர்கள் ஒரு சில நேரத்தில் இவங்க வீழ்ச்சிக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் ஹரப்பா நாகரிகம்னா, இவங்க கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை காட்டுகிறது. வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு இவங்க கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் பயணப்பட்டிருக்கலாம் என யார் கூறுகிறார்கள்னா வரலாற்று ஆசிரியர்கள் கூறுறாங்க. இவங்க பல்வேறு இடத்துக்கு குடியேறியிருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் நம்மளுடைய பல கேள்விகளுக்கு உறுதியான பதில் கிடைக்கும். ஆனால் இதுவரை இதற்கான நமக்கு பொருள் எதுவும் இன்னும் வரை புலப்படவில்லை. சிந்துவெளியில் பார்த்தோமாக்கும் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போன்ற பல்வேறு விதமான வாழ்ந்தாங்க. ஆக மொத்தத்தில் சிந்துவெளி நாகரிகம் கீழ்கண்டவாறு கால வரமுறைப்படி பிரிக்கப்பட்டது. எப்படின்னு பார்த்தோமாக்கும், நம்ம 3300 to 1700 வரையும் நம்ம சொன்னோம். இதவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. 3300 2500 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொடக்க ஹரப்பா நாகரிகம் என்றும், 2600 1900 வரை இருந்ததை முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் என்றும், 1900 1700 வரை நீடிச்சிருக்கலாம், இது பிந்தைய ஹரப்பா என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, எப்படி இவங்க வீழ்ந்திருப்பாங்க என்று பார்த்தோமாக்கும், இந்த மேக்சிமம் பார்த்தோமாக்கும் கிமு 1900 தான் அந்த நாகரிகம் வீழ்ச்சி பெற துவங்கியிருக்கு. ஒருவேளை பருவநிலை மாற்றத்தினாலோ அல்லது மெசோபொட்டேமியாவுடைய வணிகத்தில் ஏற்பட்டக்கூடிய வீழ்ச்சியினாலோ அல்லது நதியில் ஏற்பட்ட வறட்சியினாலோ அல்லது வெள்ளப்பெருக்கினாலேயோ அல்லது அந்நியர் படையெடுப்பாலேயோ இந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அப்படி கூறின பிறகுதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் பயணிக்கிறாங்க. இவர்கள் முற்றிலுமாக அழிந்து விடவில்லை. ஆனால் இது ஒரு நகர நாகரிகமானது ஒரு கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர்ந்ததாக நம்மளுக்கு கருத்துக்கள் சொல்லுது. சரி, சிந்துவெளி எழுத்துக்கள் நம்மளுக்கு 5000 சிறு தொகுதிகள் கிடைச்சுன்னு பார்த்தோம். அந்த சிந்துவெளி எழுத்துக்களை ஆய்வு செய்த வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்.
இவங்க கண்டிப்பாக எழுதும் கலையை அறிஞ்சிருந்தாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த எழுத்துக்கள், லட்சணை, சுடுமண் முத்திரைகள், மண்பாண்டங்கள்லாம் நம்மளுக்கு பல இடத்துல தெரியுது. இந்த பொறிப்புகள் மிக குறுகியதாக இருக்குது. சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளே நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது 5க்கும் குறைவான குறியீடுகள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது, அதை தாண்டி அங்கே இல்லை. அதே மாதிரி இந்த ரோசட்டோ கல்லில் காணப்படுற மாதிரி மும்மொழிகள்லாம் அங்கே பயன்படுத்தப்படவில்லை. எழுத்து வலப்பக்கம் இருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் யார்? ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ். ரஷ்ய அறிஞர் ஒருத்தர் என்ன பண்ண, கணினி மூலமாக சிந்துவெளி எழுத்துக்களை ஆய்வு செய்கிறாரு. அவர் ஆய்வு செய்த பின் இது திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளது என்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ். இந்த சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞர்கள் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தோமாக்கும், ஐராவத மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை காணலாம் என்று கூறுகிறார். ஐராவத மகாதேவன் என்ன சொல்கிறாருன்னா, ஹரப்பா மொழியில் இருக்கக்கூடிய மூல வேர்கள்லாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறாருன்னா தென்னிந்திய திராவிட மொழிகளில் ஒத்திருக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குறியீடுகளை ஒத்துள்ளன என்றும் ஐராவத மகாதேவன் கூறுகிறார். மயிலாடுதுறையில் ஒரு கற்கோடாரி கண்டுபிடிக்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய குறியீடும் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடும் ஒரே போல இருப்பதாக ஐராவத மகாதேவன் கூறுகிறார். மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் ஒரு மேல பெரும்பள்ளம் என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளில் அம்பு போன்ற குறியீடுகள் இருக்குது. அது மொஹஞ்சதாரோவுடைய லட்சணையை போலவே இருக்கிறதாக கூறப்படுகிறது. ரொம்ப அண்மையில் 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வு செய்ததில் நம்மளுக்கு பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல பெரும்பள்ளம் என்ற இடத்துல என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு அம்பு போன்ற குறியீடு கிடச்சிருக்கு. இது மொஹஞ்சதாரோவுடைய கண்டுபிடிக்கப்பட்ட லட்சணையை போலவே இருக்குது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அவ்வளோதான் 9ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் பற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து 11ஆம் வகுப்பு வரலாறில் இருக்கக்கூடிய சிந்து நாகரிகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சிந்து நாகரிகம் 11ஆம் வரலாறில் இருக்கக்கூடிய சிந்து நாகரிகம் இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்துடைய சின்னமே எதுன்னு பார்த்தோமாக்கும் நம்மளுக்கு சிந்து நாகரிகம் தான் இருக்குது. இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்துடைய சின்னம் எதுனா சிந்து நாகரிகம் தான். இவங்க பல்லுடைய வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தானில் 3000 ஆண்டு கால அளவில் தோன்றிய நாகரிகம் அனைத்தையும் சேர்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிந்து நாகரிகம்னு சொல்கிறாங்க. இந்த நாகரிகம் அடையாளம் காணப்பட்டக்கூடிய முதல் இடம் எதுன்னு கேட்டால் ஹரப்பா. அதனால் இதுக்கு ஹரப்பா நாகரிகம் என்ற பேர்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. விஜயகர் காலம் கிராமத்துடைய தொடக்கம் நடைபெற்றது கிட்டத்தட்ட கிமு 7000. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மெஹர்கர் பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மெஹர்கர்ன்ற காலத்தை சேர்ந்தது என்று கணிக்கப்படுகிறது. மொத்தம் 3 வகையான ஹரப்பா கால நாகரிகத்தையே 3 வகையாக பிரிக்கிறாங்க. தொடக்க கால ஹரப்பா 3000 2600 என்றும் இதை 3300 வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா என்றது 2600 1900 என்றும், பிற்கால ஹரப்பா 1900 to 1700 என்றும் கூறப்படுகிறது. முதல்ல ஹரப்பாவிற்கு 1826 சார்லஸ் மேசன் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா வர்றாரு. 1931 கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழித்து அம்ரின்ற ஒரு இடத்துல ஹரப்பா பண்போடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் என்பவர் வருகை செய்கிறார். அப்போ 1826 முதல்ல வந்தது சார்லஸ் மேசன். இவர் தான் தன்னுடைய புத்தகத்தில் இங்கே இருக்கக்கூடிய உயரமான மேடுகள் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையை பற்றியும் அவர் கூறுகிறார். அடுத்து 1931 அம்ரின்ற இடத்துல ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்னஸ் என்ற ஒருத்தர் வர்றாரு. அப்போ தான் லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்பொழுது தான் ஹரப்பா அழிக்கப்படுகிறது. இப்போ இங்கேருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முத்திரையை முதலாக பார்க்குறாரு இந்தியாவுடைய தொல்லியல் ஆய்வாளரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 1861 ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவை உருவாக்கிய முதன்மையானவர்கள் ஒருவரான இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ன பண்ணுறாருன்னா முதலாக இதை பார்க்குறாரு. அந்த முத்திரையை பார்த்துட்டு 1853 56 75 என ஹரப்பாவை பார்வையிடுறாரு. ஆனால் அங்கு பார்த்துட்டு அவர் போயிடுறாரே ஒழிய அங்கே மிகப்பெரிய ஆய்வு நடத்த முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால்
சர் ஜான் மார்சல். இவர் என்ன பண்ணுறாரு, இந்திய தொல்லியல் துறையில் பொறுப்பேற்கிறாரு. அது ஒரு இந்திய வரலாற்றின் திருப்பு முனையாக இருக்குது. யாருடைய பதவியேற்பு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சுன்னு கேட்டமாக்கும் சர் ஜான் மார்சல். பிற்காலத்தில் 1940களில் REM வீலர் என்பவரும் கரப்பாவில் ஆய்வுகளை நடத்தினார். REM வீலர் என்பவரும் பண்ணுறார். அப்போ நம்மளுக்கு சார்லஸ் மேசன் தொடங்கி REM வீலர் வரை என்ன பண்ணுது, தொடர்ந்து அகழ்வாய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ இங்கே இதோடு கரப்பாவோடு தொடர்புடையக்கூடிய நம்மளுக்கு ஒரு சில பகுதியிலும் கிடச்சிருக்கு. அது எதுன்னு பார்த்தா காளிபங்கன், லோத்தல், ராக்கி கர்கி, தோளவீரா போன்ற பகுதியிலும் கிடச்சிருக்கு. இதனுடைய அமைப்புகளும் சிந்து நாகரிகத்துடைய அமைவிடமும் இதனுடைய குடியிருப்புகளும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோமாக்கும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் என 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்குது. 9th 1.3 மில்லியன் கொடுத்துருக்குறாங்க, இங்கே 1.5 மில்லியன். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். மேற்கில் பார்த்தோமாக்கும் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் பார்த்தோமாக்கும் ஜட்கா சென்டர், வடக்கில் ஜார்டுகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது, கிழக்கில் ஆலம்கீர்புரம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, தெற்கில் தைமாபாத் மகாராஷ்டிரத்தில் இருக்குது. இவை தான் இதனுடைய எல்லை பகுதிகளாக அமைந்துள்ளன. அதோடு மட்டுமல்ல, நம்மளுக்கு இதோடைய மையப்பகுதி பாகிஸ்தானில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா மாநிலத்திலும் ஹரப்பா நாகரிகத்திற்கான தொடர்பு இருந்ததற்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இவங்களுடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதியில் தான், அதாவது மெஹர்கர் பகுதியில் தான் இது ஒன்று. இது இந்த சிந்துவெளி நாகரிகம். புதிய கற்கால பண்பாடுகளுக்கு பிற்காலத்து நாகரிகத்திற்கான தொடர்ச்சி இருந்ததற்கான சான்றுகள் வந்து நம்மளுக்கு சிந்துவெளி நாகரிகத்தில் தான் கிடைக்கிது. அப்போ அதோடு இவங்க நிப்பாட்டி விடலை, நிறைய திட்டமிடப்பட்ட நகரங்களை உருவாக்கினார்கள். ஹரப்பாவை பார்த்தோமாக்க பஞ்சாப் பாகிஸ்தான், மொகஞ்சதுரோ என்ற நகரம் வந்து சிந்து பாகிஸ்தான், தோளவீரா, லோத்தல், அதே மாதிரி சுர்கோட்டா போன்றவை இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்திலும், காளிபங்கன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்திலையும், பானவாளி, ராக்கி கர்கி என்பவை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்திலும் நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஒரு முக்கிய நகரங்களாக இருக்குது. அதே மாதிரி மொகஞ்சதுரோவில் ஒரு உயர்ந்த மேடை அமைக்கப்பட்ட நன்கு திட்டமிடப்பட்ட கட்டப்பட்ட ஒரு நகரம். இது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரங்களாகவும் இருவேறுபட்ட பகுதிகளாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மேற்கு பகுதி வந்து ஒரு பார்ட்டாகவும் கிழக்கு பகுதி ஒரு பார்ட்டாகவும் இருந்ததற்கான சான்றுகளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மொகஞ்சதுரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருங்குளம், இது ஒரு முற்றத்துடன் கூடியது. 4 பக்கங்களிலும் பார்த்தோம்னாக்க நடைபாதை இருந்துச்சு. வடக்கிலும் தெற்கிலும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. இங்கு ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கின்றன. இப்போ நீர் கசியாமல் இருப்பதற்கான முதல் தொழில்நுட்ப சான்று நம்மளுக்கு எங்கே கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு சிந்துவெளி நாகரிகத்தில் தான் கிடைக்கிது. அதே மாதிரி கழிவு நீர் வடிகால் வசதியும் அந்த பெருங்குளத்தில் செய்யப்பட்டு இருந்தது. இவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு பார்த்தோம்னாக்க வேளாண்மை தான் அவங்களுடைய முக்கிய வாழ்வாதாரம். கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டக்கடலை, எள்ளு போன்றவை இவர்கள் என்ன பண்ணாங்க, பயிரிட்ட பயிர்களாக இருக்கிறது. அதே மாதிரி வேளாண்மையில் கிடைச்ச உபரி பொருட்கள் இருக்குல்ல, அதாவது மீதம் இருக்கக்கூடிய பொருட்கள், வருவாய் முக்கியமான பல செயல்பாட்டுகளுக்கு ஆதாரமாக இருந்துச்சு. ஏனெனில் இவர்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினார்கள். இவர்கள் என்ன பண்ணாங்க, ஏன் இவங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா இரட்டை பயிரிடல் முறையை பயன்படுத்தியதுனால தான். அதே மாதிரி கலப்பையை பயன்படுத்தி தான் உழுதாங்க. நிலத்தை உழுது விளைவிக்கக்கூடியது முக்கியமான பகுதி. இது எங்கே கிடைக்கப்பட்டிருக்குன்னா, உழுத நிலங்களை நம்ம வந்து காளிபங்கனில் கிடைக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காளிபங்கனில் இவர்கள் உழுதற்கான சான்றுகள் அல்லது நிலத்தை உழுதற்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைக்கிது. தொல் தாவரவியலாளர்களான என்ன சொல்கிறாங்கன்னா, பழமையான வேளாண்மையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். ஓகேங்களா. இப்போ விலங்குகளை பழக்கப்படுத்தினாங்களான்னா, ஆமாம் பழக்கப்படுத்தினாங்க. மேய்ச்சலுக்கு செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகளை வளர்த்தாங்க. எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகளையும் அவங்க இது பண்ணாங்க. அங்கே இருந்தக்கூடிய மாடுகளுக்கு ஜெபு என்று பெயரிட்டனர். ஜெபு என்ற பெயரில் அழைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி காட்டுப்பன்றி, மான் முதலி ஆகியவற்றுக்கான சான்றுகளும் கரப்பா நாகரிக பகுதியில் நம்மளுக்கு என்னவா இருக்குது, கிடைச்சிருக்கு. அடுத்து கைவினை தயாரிப்பு. கரப்பா பொருளாதாரத்தில் கைவினை தயாரிப்பு ஒரு முக்கியமான பகுதியாக இருந்துச்சு. இங்கு கர்னேலியன் என்ற மணிக்கற்களால் ஜாஸ்பர், கிறிஸ்டல்
ஸ்டீட்டைட் என்ற நுரைக்கல், கிறிஸ்டல் என்ற படிக்கல் ஆகியவற்றின் மூலமாகவும் செம்பு, வெண்கலம், தங்கம், சங்கு, பீங்கான், சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலன்களை இவங்க செஞ்சாங்க. அதோடும் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுமதியை வந்து மெசபடோமியாவில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் நம்மளுக்கு என்ன தெரியுது, சிந்துவெளியில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் மெசபடோமியாவில் நம்மளுக்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மண்பாண்டங்கள் செய்வதற்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தினால் வண்ணம் பூசியிருந்தாங்க. அந்த சிவப்பு நிற மண்பாண்டங்களில் கருப்பு நிற வட்டங்கள், கோணல் மாணலான கோடுகள், பக்கவாட்டில் பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள், விலங்குகள் போன்ற நுட்பமான வேலைப்பாடுகளையும் இவர்கள் செய்திருந்தார்கள். உலோகங்கள், கருவிகள் இவங்க பயன்படுத்தினாங்கன்னா, ஆமாம், ரோரிசெட் என்ற கல்லிலால் செய்யப்பட்ட, படியக்கல்லில் செய்யப்பட்ட கத்தி கரப்பா மக்கள் பயன்படுத்தினாங்க. அம்பு, ஈட்டி, கோடரி போன்றவையும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ரோரிசெட்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கும், இது ஒரு படிவுப்பாறை. இது பாகிஸ்தானில் ரோரி என்ற பகுதியில் காணப்படுது. கரப்பா மக்கள் கத்திக்கும் பிற கருவிகள் செய்வதற்கும் இந்த ரோரி செட்டுக்களை தான் பயன்படுத்தினாங்க. இவங்களுடைய அணிகலன்கள், துணிகள் பார்த்தோம்னாக்கும் பருத்தி, பட்டுகளை பயன்படுத்தினார்கள். மோஜரோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நடனமாடும் பெண் சிலையில் முழங்கையின் பெரும்பகுதியில் நிறைய வளையல்கள் காணப்படுவது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அணிகலன்களாக அவர்கள் வளையலை பயன்படுத்தினார்கள். பாத்திரங்கள், சங்கு வளையல்கள் போன்றவற்றும் பயன்பாட்டில் இருந்தன. இவங்க வணிகமும் பரிவர்த்தனையும் இவங்க பார்த்தோம்னாக்கும் மெசபடோமியாவோட நெருக்கமான ஒரு தொடர்பு கொண்டு இருந்ததற்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி யூனிஃபார்ம் ஆவணங்கள் என்ற கல்வெட்டு குறிப்புகளும் மெசபடோமியாவிற்கும் கரப்பாவிற்கும் இடையான வணிகமான மெலுக்கா என்ற சொல் வந்து சிந்து பகுதியை குறிக்குது. அதே மாதிரி கரப்பாவில் செய்யப்பட்ட ஒரு ஜாடி வந்து ஓமனில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டா, மணி மெசபடோமியாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கார்னீலியன் கல், வைடூரியம், செம்பு, தங்கம் போன்ற பல வகைப்பட்ட மரங்கள் ஆகியவும் கரப்பாவிலிருந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி ஆகியிருக்கு. அடுத்து எடைக்கற்களும் அளவீடுகளும். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்களையும் அளவீடுகளையும் பயன்படுத்தினாங்க. இவங்களுடைய எடை விகிதம் எப்பொழுதும் 2 மடங்காகும்படி இருந்துச்சு. 1, 2, 2, 4, 4, 2, 8, 8, 2, 16 இந்த மாதிரி 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு என்னவாக இருந்துச்சுன்னா 13.63 கிராம். 1704 மில்லிமீட்டர் என்பது நீளத்தை அளவிடுவதற்கான மிகச்சிறிய பகுதி. அதே மாதிரி எடையை அளவிடக்கூடிய மிகப்பெரிய பகுதி, சிறிய பகுதி எதுனா 13.63 கிராம். 1 இன்ச்சு என்பதை அவங்க 1.75 சென்டிமீட்டராக அளவுகோல்களாக பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி இருமை எண்முறையை இவர்கள் பின்பற்றினார்கள். முத்திரைகளும் எழுத்து முறைகளும். இந்த ஸ்டீட்டைட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்ற இதிலிருந்து என்ன பண்ணாங்க, இவங்க அதிகமான முத்திரைகளை உருவாக்கினார்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய எழுத்து முறையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000த்திற்கு மேற்பட்ட எழுத்து தொகுதிகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதில் எல்லாமே 5 குறியீடுகளை கொண்டது தான். ஒன்று மட்டும் மிக நீளமானது எதுன்னு பார்த்தோமாக்கும், அது 26 குறியீடுகளை கொண்டதாக இருக்குது. பட் நம்ம இந்த எழுத்துக்களுக்கான பொருள் தெரியாதனால நம்மளுக்கு பல்வேறு உண்மைகள் தெரியாமலே காணப்படுகிறது. இவருடைய கலையும் பொழுதுபோக்கு என்னன்னு பார்த்தோமாக்கும், அந்த ஸ்டீட்டைட் கல்லில் அமைந்தக்கூடிய ஒரு மதகுருவுடைய சிலையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பூசாரி அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய மதகுரு சிலை, அதேமாதிரி செம்பாலானக்கூடிய நடமாடும் பெண் சிலை, இவை 2 மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்டது. அதேமாதிரி ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோளவீர ஆகிய இடங்களிலும் கல் சிற்பங்கள் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இயற்கையை தான் வழிபட்டாங்க. அரசு மரங்களை அவங்க வழிபட்டு இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண் தெய்வங்கள் இருந்ததுனால இவங்க தாய் தெய்வத்தை பயன்படுத்தினார்கள். காளிபங்கனில் வேள்வி பீடங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நெருப்பு குண்டலம் கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம். அதே காளிபங்கனில் தான் வேள்வி பீடங்கள் இருந்ததற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. இறந்த உடல்களை புதைக்காமல் எரித்ததற்கான சான்றும் இந்த காளிபங்கனில் தான் கிடைச்சிருக்கு. இவருடைய அரசியல் முறை வந்து கண்டிப்பாக ஒரு நகர அரசுகளுக்கான ஆட்சி அமைப்பின் கீழ் இது வந்து நடைபெற்றிருந்ததற்கான கருதுகோள்கள் அனைவரும் கூறப்படுகிறது. நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பண்பாட்டின் உருவாக்கும். இந்த கரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து திராவிட மொழியை பேசுபவர்கள் என்ற ஒரு கருத்தை ஆராய்ச்சியாளர்கள் வைக்கிறாங்க. இவங்க 1700க்கு பின்பு, அதாவது கிமு 1700க்கு பின்பு கிழக்கு நோக்கியும்
தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் நம்மளுக்கு காட்டுகின்றன. அதேமாதிரி இவர்களுடைய சமகால பண்பாடுகளுக்கும் சிந்து சமுதாயத்துக்கும் மேய்ச்சல் சமூக மக்களாக இருந்தாங்க. வேட்டையாடி உணவை உண்டார்கள். கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும், குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரையும் இவர்கள் இன்னும் பரவி இருக்கக்கூடும் என்ற கருத்து நிலவுகிறது. சிந்து நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் இந்திய வரலாற்றில் நடந்தக்கூடிய மிக நகரமயமாக்கத்துடைய வெளிப்பாடு தான் சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகத்துடைய தோற்றுவித்தவர்கள் குறித்த செய்திகள் விவாதத்துக்குரியதாகவே இருந்தாலும் இதோடைய எழுத்துக்களின் பொருளை இன்னும் நம்ம அறியாததுனால என்னவா இருக்குது, இது நம்மளுக்கு எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியலை. அதேமாதிரி பெருங்கற்கால தாளிகளில் மெல்லிய கிரல்களை எழுதப்பட்ட வாசகங்கள் சில இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்ததற்கான சான்றுகளும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பழந்தமிழகத்தைச் சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் என்று நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அரிக்கமேடு, கீழடி, உறையூர் என்பவை. சரி, இவங்க எவ்வாறு வீழ்ச்சி அடைந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோமாக்கும் 1900 தான் இவங்க வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை காலநிலை மாற்றத்தினாலோ, மெசபடோமியாவுடைய வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியினாலோ அல்லது தொடர் வறட்சியின் காரணமாகவோ என்ன பண்ணிருக்கலாம், இவங்க வீழ்ந்திருக்கலாம் என்ற கருதுகோள் உருவாகிறது. இதோட 11ஆம் வகுப்பு வரலாறு பாடத்தில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் வந்து முடியுது. அடுத்து நம்ம 11ஆம் வகுப்பு எத்திக்ஸ், அதாவது அறவியல் இருக்கக்கூடிய தகவல்களை பார்ப்போம். 11ஆம் வகுப்பு எத்திக்ஸில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம். அதே தான் இந்தியாவில் தோன்றிய மிக பழமையான நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். இது ஒரு நகர நாகரிகம். சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானது இந்நாகரிகம். 1921 தான் முதல்ல பழைய பஞ்சாப்பான, அதாவது 2ஆக பிரிக்கப்படாத பஞ்சாப்பான மான்குமரி மாவட்டத்தில் ராபி சட்லச்சாறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது 1920. இதனுடைய தொல்பொருள் சின்னத்துக்கு பேர் தான் ஹரப்பா. 1922 சிந்து மாகாணத்தில் லார்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள ஒரு மண்மேடு ஒன்றை பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் மொஹஞ்சதரோ. அப்போ நல்லா பாருங்கள், மான்குமரி மாவட்டத்தில் இருக்கிறதுக்கு பேர் வந்து ஹரப்பா, சிந்து மாகாணத்தில் இருக்கிறதுக்கு பேர் வந்து சிந்து மாகாணத்தில் லார்கானா மாவட்டத்தில் இருக்கிறதுக்கு பேர் என்னது, மொஹஞ்சதரோ. இந்த ஆய்வினை மேற்கொண்ட தொல்லியலாளரான சர் ஜான் மார்சல் இவர் என்ன பண்ணுறாரு, முதலாக ஒரு தொல்பொருள் பழங்காலத்திலேயே ஒரு சிறப்புற்ற வழங்கிய திராவிட நாகரிகத்துடன் சிந்து நாகரிகத்தை ஒப்பிட்டவர் யாருன்னா அந்த சர் ஜான் மார்சல் தான். இவர் இதோடைய காலம் வந்து கிமு 3250 to 2750 வரை இருக்கலாம்னு குறிப்பிடுறாரு. அதை பல்வேறு விதமான வரலாற்று ஆய்வாளர்களும் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. பல்வேறு விதமான வரலாற்று ஆய்வும் ஏற்றுக்கிறாங்க. லோத்தல் துறைமுகம், நம்ம சிந்துவெளியில் இருக்கக்கூடிய லோத்தல் துறைமுகத்தை சொல்கிறாங்க. அதேமாதிரி சாகுந்தோரா, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன் போன்ற இடங்கள்லையும் சிந்து நாகரிக சின்னங்கள் கிடைச்சிருக்கு. சாகுந்தோரா, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன். ஆதிச்சநல்லூர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரிக்கமேடு ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இடையே தொடர்பு இருந்ததனை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறுவ முயற்சி செய்கிறாங்க. அதற்கான சான்றுகள், இவர்கள் சிந்துவெளி நாகரிகத்திற்கான சான்றுகள் என்னென்னு பார்த்தோமாக இவர்கள் பயன்படுத்திய முத்திரைகள், அதே போல் மண்பாண்டம், நீர் இருந்தக்கூடிய குவளை, மோதிரம், சுடுமண் பொம்மை, மணிகள், உலோக வளையல்கள், இரத்தின கற்கள்லாம் என்னவா இருக்குது, இதற்கு சான்றுகளாக இருக்குது. சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தமிழர் நாகரிகத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கான்னு பார்த்தோமாக்கும் இருக்குன்றாங்க. என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தோமாக்கும், இந்த தென்கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களும் சிந்துவெளி நாகரிக பதித்தில் பயன்படுத்தக்கூடிய இடங்களும் ஒரே போல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரணி, கொர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் இப்போதைய பாகிஸ்தானிலும் இருக்கு என்று கூறுகிறார்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலூர், ஆசூர், படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர் செஞ்சி போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய ஆப்கானிஸ்தானில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ திராவிடர்கள் பஞ்சாப், சிந்து, பலுச்சிஸ்தான் போன்ற
பகுதிகளிலும் வாழ்ந்தார்கள் என்பதற்காக இதனுடைய கருத்தை நம்ம எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பலுச்சிஸ்தானிலும் பிராகுயி என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருவதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிராகுயி தமிழிலிருந்து உருவான இன்னொரு இணைப்பு மொழி தான் இது. அப்போ தமிழ் பிராமி வட்டெழுத்து வரி வடிவங்களாகவும் பொறிக்கப்பட்டிருக்கு. தொடக்க கால தமிழ் கல்வெட்டில் காணப்படக்கூடிய பல இடப்பெயர்கள் இன்றைய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து குடிமக்கள் திராவிடர்களாக இருந்தாங்க. மத்திய தரைக்கடல் இனத்தினரா அல்லது முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகளா, ஆல்பைன்களா அல்லது மங்கோலியர்களா என்று சிந்துவெளியில் வாழ்ந்ததாக பல்வேறு விதமான ஆய்வுகள் நம்மளுக்கு சொல்ல வருது. ஆனால் எதையுமே நம்மளால் திட்டவட்டமாக கூற முடியவில்லை. ஏனெனில் திராவிடர்கள்தான் இருக்க வேண்டும் என்பது சர் ஜான் மார்சல், ஆர்டி பானர்ஜி, ஹீராசு பாதிரியார் போன்றவருடைய கருத்தாக இருக்குது. சிந்துவெளியில் பேசப்பட்டு வந்தக்கூடிய மொழியிலான பண்டைய தமிழ் மொழியே என்பதும் அவர்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த திராவிடர்கள் யார் என்று பார்த்தோம்னா, பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள் இந்த திராவிடர்களை திரமிளிக்கே என்று அழைத்தனர். அப்போ காஞ்சியை ஆட்சி செய்துக்கு இந்த நந்திவர்ம பல்லவன் இருக்கான்ல, அவனே தமிழ் அரசர்களை என்ன சொல்கிறான்னா திராவிட மன்னர்கள் என்றே குறிப்பிடுகிறார். கங்காதேவி அவர்கள் இயற்றிய மதுரா விஜயத்திலேயும் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் என்றுமே குறிப்பிடுகிறார்கள். ஆக மொத்தம் பழங்காலத்திலிருந்தே பார்த்தோமாக்கும் தமிழ் என்ற சொல் என்ன மாதிரி திரிஞ்சு வருதுன்னு பார்த்தோமாக்கும் திரமிழா, திராவிடா என்ற சொற்களால் மாறி இந்த மாதிரி இப்போ திராவிட என்ற பொருள் கருதப்படுகிறது. அதுக்கடுத்து அறிஞரான சர் ஜன் மார்டிமர் வீலர் இது ஒரு நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தவர் யாருன்னு கேட்டமாக்கும் சர் மார்டிமர் வீலர். நகரிக நாகரிகம் என்பதை உறுதி செய்தவர் யாருன்னா மார்டிமர் வீலர். அதே மாதிரி கீழடி நம்மளுக்கு இருக்கக்கூடிய தொல்லியல் களம், தமிழ்நாட்டுடைய மதுரைக்கு தென்கிழக்கில் ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு பேர் தான் என்னது கீழடி.